கம்ம கம்மனு முருங்கைக்கீரை வேர்க்கடலை பூண்டுலாம் வச்சு ஒரு பொடி ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு வந்து 200 கிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் உளுந்து எடுத்துருக்கிறேன். இதுக்கு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே 100 கிராம் அதே வந்து 75 கிராம் அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எள்ளு ஒரு 50 கிராம் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து எள்ளு சடச்சடன்னு வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 வரமிளகா போல் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த போல் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்கீரை வந்து சன்ட்ரை பண்ணி வச்சுருந்தேங்க. ஜஸ்ட் ஒரு பெரட்டிக்கலாம். அதை வந்து நல்லா வெயிலில் காய வைக்காமல் நிழலில் காய வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து லைட்டாக ஒரு பெரட்டிட்டு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த ட்ரை ஆகிடணும். ட்ரை ஆன பிறகு இதை வந்து ஃபைனலாக சேர்த்து பொடிச்சிக்கலாம். இப்போ வந்து கம்ம பொடி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கிச்சனே வாசனை சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தோசையோட, இட்லியோட, ரைஸோட கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.